ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்வத பிரசாந்தோபி ததா ஹிருதாஷயः ஸ்வத பிரசாந்தோபி ததா ஹிருதாஷயः ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன் ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன் அதர்மகாரி தசமீபவன் புனர் அதர்மகாரி தசமீபவன் புனர் ததௌ பவன் நாம யுதே சுதே ரதிம் दधौ भवन्नाम युते सुते रतिम् स्वतः प्रशान्तोऽपि तदा हृदाशयः स्वधर्ममुत्सृज्य तया समारमन् स्वतः प्रशान्तोऽपि तदा हृताशयः स्वधर्ममुत्सृज्य तया समारमन् अधर्मकारी दशमीभवन् पुनर् ददौ भवन्नाम युते सुते रतिम् अधर्मकारी दशमीभवन् पुनर् तदौ भवन्नाम युते सुते रतिम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஸ்வதக இயற்கையில், பிரசாந்தக அப்பி மிகவும் சாந்த குணம் உள்ளவனானாலும், ததா ஹிருதாயசயக அவளால் மனம் கவரப்பட்டவனாக, ஸ்வதர்மம் தனது குல தர்மத்தை உத்ஸ்ருஜ்ய கைவிட்டு, தயா அவளுடன் கூடி, சமாரமன் இன்பம் அனுபவித்து கொண்டு, அதர்மகாரி அதர்மம் செய்பவனாக ஆனான். தசமீபவன் முதுமை எய்திய பின், புனக மீண்டும், பவத் நாமயுதே உங்களுடைய திருநாமத்தை பெயராக கொண்ட, சுதே மகனிடத்தில், ரத்திம் ததவ் பேரன்பு வைத்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்வத பிரசாந்தோபி ததா ஹிருதாஷயः ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன் அதர்மகாரி தசமீபவன் புனர் ததௌ பவன் நாம யுதே சுதே ரதிம். அந்த காட்சியை பார்த்த அஜாமிளன் இயற்கையில் நல்ல குணவன் உள்ளவன் தான் அப்படின்னா கூட அவளால் கவரப்பட்டான். தன்னோட குல ஆச்சாரத்தை கைவிட்டு தர்மத்தை எல்லாம் மறந்து அவளோட கூடி இன்பத்தை நுகர்ந்தான். வேதத்தை ஓதரவனாகவும் பெற்றோரெல்லாம் நல்லபடியாக மதித்து அவர்கள் சேவை செய்பவனாகத்தான் இருந்தான் அவன். ஆனால் தவறான சகவாசத்தால் மேலும் பல அதர்ம செயல்களை செய்பவனாக ஆனான். அதாவது அந்த வேசியையும் அவளுக்கு பிறந்த குழந்தைகளையும் காப்பாற்றுவதற்காக திருடுவது, வழிப்பறி செய்வது, இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். இவ்வாறான முறை தவறிய வாழ்க்கையை வாழ்ந்தான். அவளிடம் 10 பிள்ளைகளை பெற்றான். முதுமை எய்திய பின், அதாவது அவனுக்கு 88 வயசு ஆயிடுத்தான். அப்பொழுது அவனுக்கு 2-3 வயசில் கடைசி மகன் இருந்தானா. எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கான் பாருங்க. இந்த கடைசி மகனுக்கு நாராயணன்னு பேர் வச்சிருந்தான். கடைக்குட்டி இல்லையா, அஜாமிளனுக்கு அவன் மேலே ரொம்ப பிரியம் இருந்தது. தன் நேரத்தை பெரும்பாலும் இந்த குழந்தையோடையே கழித்தான். பின்னால் நடக்கப்போவது எல்லாமே இந்த பெயரின் காரணத்தால்ங்கிறதுனால பட்டத்ரிகள் பவன் நாமயுதே உங்களோட திருநாமத்தை பெயராக கொண்ட மகனிடம் மிக அதிக அன்பு வைத்திருந்தான் என்று கூறுகிறார்.